எப்படி இருக்கீங்க? நிஜமாவே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு மத்தவங்க கிட்ட சொல்ற அந்த பதில் வேணாம். உங்க மனசுக்குள்ள இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு? ஒரு மாதிரி பாரமா, எப்ப பார்த்தாலும் ஒரு ஏன் புரியாத ஒரு அலுப்பு, அப்படித்தானே? நிறைய பேர்கிட்ட பேசி பாக்குறப்போ ஒண்ணு புரியுது. எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். வீட்டுக்காக, காசுக்காக, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற பயத்துக்காக. இதுல நம்மள நாமளே தொலைச்சிடுறோம். ராத்திரி 8 மணி நேரம் தூங்குனா கூட காலையில எந்திரிக்கும் போது ஏதோ தூங்காத மாதிரியே ஒரு சோர்வு இருக்குமே. அது உடம்புக்கான சோர்வு இல்லை, அது மனசோட சோர்வு. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும், நான் தான் தாங்கணும்னு உங்களை நீங்களே ஒரு கூண்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிறீங்க. ஒன்னு சொல்லட்டுமா? எல்லா நேரமும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில நேரம் அழுறது தப்பு இல்லை, சில நேரம் என்னால முடியலன்னு ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை. நீங்க ஒன்னும் மிஷின் இல்லையே, மனுஷன் தானே. இன்னைக்கு இந்த உலகமே உங்களை ஒரு போட்டியாளராக தான் பாக்குது. ஆனா நான் உங்களை ஒரு நண்பனா பாக்குறேன். நீங்க இன்னைக்கு செஞ்ச வேலை குறைவா இருக்கலாம், ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்களே, அதுவே போதும். உங்க மேல நீங்களே கொஞ்சம் கருணை காட்டுங்க. மத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த அன்பை இன்னைக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, பரவாயில்ல நான் நல்லா தான் போயிட்டு இருக்கேன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. மத்தவங்க கொடுக்குற சர்டிபிகேட்டை விட உங்க மனசு கொடுக்குற நிம்மதி தான் முக்கியம். யாரையும் திருப்திப்படுத்த வாழாதீங்க. உங்களுக்காக ஒரு நிமிஷம் வாழ்ந்து பாருங்க, உலகம் தானா மாறும். நாளைக்கு ஒரு புது விடியல் வரும், அது உங்களுக்கானதா இருக்கும். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க.